ஹாய் கைஸ், வெல்கம் டு நாலேஜ் எக்ஸ்டெண்டட் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது விண்டோஸ் சாண்ட்பாக்ஸ் பற்றி. ஸோ விண்டோஸ் சாண்ட்பாக்ஸ்ன்ற ஃபீச்சர் விண்டோஸ் 10லையோ இல்லை 11ல இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா வைரஸஸை, வார்ம்ஸை, அன்னோன் ஃபைல் டைப்ஸை இல்லை சில டூல்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைப்போம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து விண்டோஸில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது விண்டோஸ் என்விரான்மெண்ட்டையே அஃபெக்ட் பண்ணிடலாம். லைக் ஓஎஸ் ஃபைல்ஸை கரெக்ட் பண்ணலாம், இல்லைன்னா ஃபைல்ஸை ரீநேம் பண்ணலாம், இல்லை இம்பார்ட்டண்ட் க்ரெடென்ஷியல்ஸ்லாம் இருக்கும் நம்ம சிஸ்டத்தில், அதெல்லாம் வந்துட்டு ரிமோட் ஹேக்கருக்கு ஷேர் பண்ணிடலாம். ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்துட்டு அதை தனி ஐசோலேட்டட் என்விரான்மெண்ட்ல வச்சு தான் ரன் பண்ணுவாங்க. அதுதான் சேஃபரும் கூட. அது மாதிரி தனி ஐசோலேட்டட் என்விரான்மெண்ட்க்கு பேரு தான் விண்டோஸ் சாண்ட்பாக்ஸ். நம்மளோட விண்டோஸ் ஓஎஸ் நம்ம வந்து ஹோஸ்ட் மிஷின் அப்படின்னு சொல்லுவோம். அதை அஃபெக்ட் பண்ணாத மாதிரி இந்த சாண்ட்பாக்ஸ்ன்றது தனியா இருக்கும். இந்த விண்டோஸ் சாண்ட்பாக்ஸ் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10, விண்டோஸ் 11 ப்ரோ இல்லை என்டர்பிரைஸ் எடிஷன்ஸ்லாம் வந்துட்டு சப்போர்ட் பண்ணும். அது டிஃபால்ட்டா நம்மளோட விண்டோஸ் ஓஎஸ்ல தான் இருக்கும். ஆனா அந்த ஃபியூச்சர் நம்ம யூஸ் பண்ணணும்னா அதை நம்ம எனேபிள் பண்ணணும். அப்பதான் நம்ம அதை ஆக்சஸ் பண்ண முடியும். அந்த விண்டோஸ் சாண்ட்பாக்ஸை எப்படி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். லெட் ஸ்டார்ட். ஸோ விண்டோஸில் போயிட்டு ரன்க்கு போய்க்கோங்க. ரன்னில் போயிட்டு கண்ட்ரோல் அப்படின்னு போனீங்கன்னா உங்கள் கண்ட்ரோல் பேனல் வந்துடும். ரைட்டா? ஸோ கண்ட்ரோல் பேனல் வந்துருச்சு. கண்ட்ரோல் பேனலில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுலயே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டர்ன் விண்டோஸ் ஃபியூச்சர்ஸ் ஆன் ஆர் ஆஃப்னு கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிக்கலாம். இந்த விண்டோஸ் ஃபியூச்சர்ஸ்ல தான் அது இருக்கும். ஸோ ஜஸ்ட் லாஸ்ட் எண்ட் வரைக்கும் ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. இதுல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோஸ் சாண்ட் பாக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை நீங்க எனேபிள் பண்ணணும். கொடுத்து ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ அந்த விண்டோஸ் சாண்ட் பாக்ஸ் ரிலேட்டட் ஃபைல்ஸை சர்ச் பண்ணுது. அதை அப்டேட் பண்ணுன்றதுக்காக உங்களோட பிசியை ரீஸ்டார்ட் பண்ண சொல்லுது. நம்ம விண்டோஸை ரீஸ்டார்ட் நவுன் கொடுக்கும்போது விண்டோஸ் சாண்ட்பாக்ஸோட ஃபியூச்சர்ஸ் எல்லாம் வந்துட்டு அப்டேட் பண்ணும். அப்போ நீங்கள் கம்ப்யூட்டரை டர்ன் ஆஃப் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு என்னோட சிஸ்டம். இதில் வந்து நம்ம சர்ச் பண்ணலாம். ஸோ சர்ச்சில் போயிட்டு விண்டோஸ் சாண்ட்பாக்ஸ் அப்படின்னு கொடுங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோஸ் சாண்ட்பாக்ஸ்ன்றது இங்கே நல்லா காமிக்குது. ரைட்டா? அதை கிளிக் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இனிஷியலாக சாண்ட்பாக்ஸ் வந்து ஃபியூ மினிட்ஸ் டைம் எடுத்துக்கும். ஓகே, நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே விண்டோஸ் சாண்ட்பாக்ஸ் வந்துருச்சு. இதில் என்ன இருக்கு? விண்டோஸ் ஓஎஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த விண்டோஸ் ஓஎஸ் பாருங்க, இதில் வந்து ஃபைல்ஸ்லாம் இருக்கு இல்லையா? இதுதான் என்னுடைய ஹாஸ்ட் ஓஎஸ், அதாவது என்னுடைய ஒரிஜினல் விண்டோஸ் ஓஎஸ் இருந்துட்டு. இந்த விண்டோஸ் சாண்ட்பாக்ஸ்ன்றது இருக்கு இல்லையா? இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெஸ்ட் ஓஎஸ் மாதிரி வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தெளிவாக காமிக்குது. விண்டோஸ் சாண்ட்பாக்ஸ் காமிக்கும். டோட்டலாக ஃப்ரெஷ் இன்ஸ்டன்ஸாக இருக்கும். மால்வேர் ரிசர்ச்சர்ஸ் இல்லை மால்வேர் அனலைஸ் பண்ற சைபர் செக்யூரிட்டி பர்சன்ஸ் எல்லாருமே டைரக்டா விண்டோஸ்ல டவுன்லோட் பண்ணி அனலைஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இது மாதிரி வந்துட்டு சாண்ட் பாக்ஸஸ் நிறைய இருக்கு. அது மாதிரி விண்டோஸ்ல பண்ணா விண்டோஸ் சாண்ட் பாக்ஸ்க்குள்ளார அந்த ஃபைல்ஸை இன்ஸ்டால் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்பாங்க. அந்த மால்வேர் எப்படி பிஹேவ் பண்ணுது. ஸோ இதோட என்விரான்மெண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். நார்மல் ஓஎஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். என்னோட விண்டோஸ் 10ல என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்கோ அதே மாதிரி ஃபியூச்சர்ஸ்லாம் இதுலயும் இருக்கும். ஆனா மினிமல் சாஃப்ட்வேர்ஸ் தான் இருக்கும். அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ப்ளோரர் இருக்கு. அதையும் கிளிக் பண்றேன். நீங்க என்னோட ஹாஸ்ட் மிஷின்ல பார்க்க முடிஞ்சு அந்த ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸ்லாம் வச்சிருந்தேன். அதுவே இங்க பாத்தீங்கன்னா இந்த டெஸ்க்டாப்ல போய் பாருங்க, உங்களுக்கு எதுவுமே இருக்காது. டவுன்லோட்ஸ்ல எதுவும் இருக்காது. எல்லாமே ஃப்ரெஷ் இன்ஸ்டன்ஸ் வந்துட்டு. இதுல வந்து நீங்க ஃபோல்டர்ஸ் கிரியேட் பண்ணலாம், ஃபைல்ஸ் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா நான் ரைட் கிளிக் பண்ணி ஒரு நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்றேன். ஸோ ஃபோல்டர் கிரியேட் ஆயிடுச்சு. அதே மாதிரி ரைட் கிளிக் பண்ணி நியூ ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணும். டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டை நீங்க ஓப்பன் பண்ணி நீங்க டைப் பண்ண முடியும். இந்த விண்டோஸ் சாண்ட்பாக்ஸ்ல பண்ற எதுவுமே வந்துட்டு உங்களோட ஒரிஜினல் ஓஎஸ்ல அஃபெக்ட் பண்ணாது. ஸோ இங்க நம்ம சர்ச்ல போயிட்டு கண்ட்ரோல் கொடுக்கலாம். கண்ட்ரோல் பேனல் இருக்கா செக் பண்றதுக்கு. எஸ், கண்ட்ரோல் பேனல் இருக்கு. சாண்ட்பாக்ஸ்ல வருது. ரைட்டா? இப்போ இந்த சாண்ட்பாக்ஸை நான் க்ளோஸ் பண்றேன். ஓகேவா? இப்போ பாத்தீங்கன்னா இது என்ன இருக்கு? ஒரு ஃபோல்டர் இருக்கு, ஒரு ஃபைல் இருக்கு. ரைட்டா?
இதை க்ளோஸ் பண்ணுறேன். என்ன கேட்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆர் யூ ஷுர் யூ வாண்ட் டு க்ளோஸ் விண்டோஸ் சாண்ட்பாக்ஸ்? ஒன்ஸ் சாண்ட்பாக்ஸ் இஸ் க்ளோஸ்ட், ஆல் ஆஃப் இட்ஸ் கண்டென்ட் வில் பி டிஸ்கார்டட் அண்ட் பெர்மனன்ட்லி லாஸ்ட்னு சொல்லுது. ஸோ ஒன்ஸ் க்ளோஸ் பண்ணீங்கன்னா உங்களோட இந்த ஃபோல்டர்ஸ் ஃபைல்ஸ் எல்லாமே போயிடும். திரும்பி ஒரு ஃப்ரெஷ் இன்ஸ்டன்ஸ் தான் வரும். பார்க்கலாம். ஸோ ஓகே கொடுத்துக்கிறேன். போயிடுச்சு. திரும்பியும் நான் விண்டோஸ் சாண்ட்பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது, நம்மளோட ஃபோல்டர்ஸ் ஃபைல்ஸ்லாம் எதுவுமே இல்லை. ஃப்ரெஷ் விண்டோஸ் சாண்ட்பாக்ஸ் இன்ஸ்டன்ஸ் தான் இருக்கு. ஸோ என்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்துட்டு விண்டோஸ் சாண்ட்பாக்ஸ்ன்ற ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் இருக்கு. இதை காப்பி பண்ணிக்கிறேன். இங்கே ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இது மாதிரி ஃபைல்ஸை வந்து உங்களோட ஒரிஜினல் ஓஎஸ்லேருந்து சாண்ட்பாக்ஸ்க்கு நீங்கள் மூவ் பண்ண முடியும். ஸோ கைஸ், ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த விண்டோஸ் சாண்ட்பாக்ஸ் ஃபியூச்சர் பற்றி தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் சப்போர்ட் எப்பயுமே தேவை. தேங்க்யூ கைஸ்.